ஸோ இப்போ ரீசெண்டாக ஷாமி நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரமும் ஒன்று இந்தியாவில் இல்லை சைனாவில் எதையாவது லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க, Redmi 6 Pro, Mi Pad 4. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ Redmi 6 Proவில் ஒரு சில புது விஷயங்கள், நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிஸ்பிளே. இதுதான் இந்த ஃபோனில் மேஜர் அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை ஒரு 5.84 inch ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி உள்ள HD ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸோட கம்பேர் பண்ணையில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். Redmi 5, Redmi 6 ரெண்டுத்துலையுமே HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9. ஸோ அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும், மேலே நாட்ச். ஸோ இதுதான் முதல் தடவை ஒரு ரெட்மி சீரீஸ் ஃபோனில் நாட்சோடு விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டிஸ்பிளேன்னு வரையில் வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இப்போ நாட்ச் இருக்கிறதுனால இப்போ Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன்லாம் பார்த்த மாதிரி ஏதாவது ஹார்ட்வேர் பேஸ்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுக்குறாங்கன்னு இல்லை, சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஃபேஸ் அன்லாக், அப்புறம் ஒரு சில AI ஃபீச்சர்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அதால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ பின்னாடி டியூவல் கேமராஸ், 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, f2.2 அப்பேர்ச்சர், 1.25 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ், ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் யூனிட். ஸோ இந்த செட்டப் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா எஸ், இது நம்ம Redmi Note 5 Pro, Redmi Y2 2 ஃபோன்ஸ்லையுமே பார்த்துருக்கோம். ஸோ வேறு என்ன இந்த ஃபோன்ஸ்க்கு சிமிலர்னு பார்த்தா டிசைன். ஸோ இப்போ எல்லா ஷாமி ஃபோனுமே Note 5 Proலேருந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் விட்டுட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் போரிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். போரிங்கிற வார்த்தையை சொல்லலை, இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. Snapdragon 625 சிப், Redmi 6, 6A ரெண்டுத்துலேயுமே MediaTek சிப்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் ஷாமி திருப்பியும் Snapdragon 625 இங்கே போயிருக்காங்க. மேபி தெரில, Redmi Note 5 லான்ச் பண்ணையில் நிறைய 625 வைக்கும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க போல். இங்கே எப்படியாவது காலி பண்ணணுன்னு வர எல்லா ஃபோன்லையும் 625 எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. புரியுது, 636 இங்கே யூஸ் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா ரேட் அதிகமான Redmi Note 5 Proலேயே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு Helio P60 மேபி Realme 1 வந்த மாதிரி சிப், புது சிப் எதையாவது யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தா, பேட்டரி கெப்பாசிட்டி Redmi 5 Plusல இருந்த மாதிரி 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் Redmi 6 Pro பற்றி. இப்போ நம்ம அடுத்து Mi Pad பற்றி பார்ப்போம். ஸோ Mi Pad லைனப் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேருந்து சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் Mi Pad NVIDIAவோட சிப்போட வந்துச்சு, அடுத்து Intel, அதுக்கப்புறம் MediaTek. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த சைக்கிளில் Qualcommக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. Xiaomi இங்கே Snapdragon 660 சிப்போட அந்த Mi Pad வந்திருக்கு. ஸோ Snapdragon 660னா Xiaomiக்கு வந்து ஹெக்ஸாகனல் DSPக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக், அப்புறம் ஒரு சில AI ஃபீச்சர்ஸும் இந்த Mi Padல கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டர்னல்ஸ்னு பார்க்கல ஒரு 332, 464 2 RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு 6000 mAh பேட்டரி இருக்குது. இது ஒரு போன ஜென்ரேஷன் Mi Padோட கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி. பட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால ஓவரால் ரொம்ப பெரிய பேட்டரி லைஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் ஒன்று இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். எனிவே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch 16:10 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி 16:10 Xiaomi யூஸ் பண்ணல. பட் இப்போ நிறைய வேறு சில டேப்லெட்ஸில் பார்க்குற மாதிரியே Seraikonia, Lenovo Yoga Book இதிலலாம் வர மாதிரியே 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா. டேப்லெட் கேமராஸ்லேருந்து நம்ம பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எனிவே, சாஃப்ட்வேர்னு வரையில் ரெண்டுமே இப்போ MIUI 9.5 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI 10 கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். MIUI 10 பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கிலீஷ் வீடியோவில் வந்து இங்கே ஒரு கார்டு இருக்குதுன்னு சொன்னால், தமிழில் இன்னும் அந்த வீடியோ பண்ணல, கூடிய சீக்கிரம் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்டு வர்றேன். ஸோ எனிவே, அவ்வளோதான் இந்த Redmi 6 Pro Mi Pad 4 பற்றி. Redmi 6 Pro 999 yuan, அதாவது அப்ராக்சிமேட்லி 10,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Mi Pad 4 1099 yuan, அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 11,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து செல்லுலர் ரிசப்ஷனோட ஒரு வேரியண்ட்டும் விடுறாங்க, டாப் வேரியண்ட். அது 464 1499 yuan, கிட்டத்தட்ட 15,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸஸில் இந்த Redmi 6 Proவோ இல்லை ஒரு Mi Pad 4ஓ நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை எனி டேப்லெட் இன்றைக்கி வாங்குவீங்களா? டேப்லெட்ஸ்க்கு ஒரு யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஷாமி ஃபோன்ஸ்லையோ இல்லை டேப்லெட்ஸ்லையோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.